Hi friends, welcome to Udhiran TNPSC Academy. TNPSC Maxல பார்த்தோம்னா arithmetic progression, geometric progressionல ஒரு சம். இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? The next term of the sequence என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த டேர்ம் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/16, 1/8, 1/12, 1/18. அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து உள்ளது 1/18க்கு அப்புறம் என்ன வரும்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது பார்த்தோன்னா இப்படி டிவைடில் இருக்கா. ஸோ நம்ம என்னென்னா காமன் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோன்னா காமன் ரேஷியோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா இதை T2/T1, அதாவது இதுலேருந்து இதை டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ இதுலேருந்து இதில் டிவைட் இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/8 இதை வச்சு இதை வந்து இது பண்ணி பார்க்கணும். டிவைடட் பை 3/16 அப்படின்னு போடுறோம். அப்போ என்ன ஆகும், 1/8 இங்கே கீழே உள்ளது வந்து இப்படி மல்டிப்ளிகேட் டிவைடில் இருக்குது, மல்டிப்ளையில் வரையில் 16/3 அப்படின்னு வரும். அப்போ 180 சைட் 2 வரும், 2/3 வருது. ஓகேவா? இப்போ அடுத்து உள்ளதையும் பண்ணி பார்க்கலாம். சேமாக வந்துச்சுன்னா எல்லாமே கரெக்ட் தான். இதுலேருந்து இதை பண்ணால் அடுத்து இதுலேருந்து இதை பண்ணி பாருங்கள். 1/12 டிவைடட் பை 1/8. ஓகேவா? அப்போ 1/12 1/8 அப்படின்றது வந்து 8/1 மல்டிப்ளையில் வரும். அப்போ 1/8 இஸ் 4 2s are 8, 6 2s are 2 2s are 4, 3. அப்போ 2/3 வருது. அப்போ வந்து காமன் ரேஷியோ வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகேயா? இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அப்போ வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து 2/3 அப்படின்னு கிடைக்குதுன்னா, இப்போ இந்த 3/16 நம்ம ஒரு 2/3 பண்ணால் இது கிடைக்கும். இதோட இந்த ஒரு காமன் ரேஷியோ வந்து மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ லாஸ்ட்டாக என்ன இருக்குது, இந்த அடுத்து என்ன டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 1/18 இந்த 2/3 இருக்குல்ல, இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போது 1 2 is 2, சரி அடித்து கொடுக்கலாம், 1 9. ஓகே, அப்போது மேலே வந்து 1/27. ஓகேவா? அப்போ 1/27 அப்படின்றது தான் அடுத்து. அதாவது வந்து நம்ம காமன் ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கடைசி அப்போ அந்த கண்டுபிடிச்சதை வச்சு அடுத்தடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் தான் நமக்கு அடுத்தடுத்து கிடைக்கிது. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்ன்றால லாஸ்ட் இருக்கிறதோட இந்த 2/3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா 1/27 அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். இதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. தேங்க்யூ.